ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூன் 15ஆம் தேதி. நம்ம மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். என்எஸ்சி வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். நிஃப்டி 50 1.47% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 2.74% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 1.19% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் டேட்டாக்கு போய் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50ல பார்த்தரலாம். நிஃப்டி 50ல எட்டர்னல் டாப் கெய்னர் 5.13% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்ததா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 4.93% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டிகோ 4.48%, ட்ரெண்ட் 4.38%, மாருதி, பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபினான்ஸ், எல்என்டி, எம்என்டம், ஹெச்டிஎஃப்சி லைஃப், அல்ட்ராடெக் சிமெண்ட், எய்ச்சர் மோட்டார், இன்ஃபோசிஸ், ஜியோ ஃபினான்ஸ், டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், மேக்ஸ் ஹெல்த், ரிலையன்ஸ், அதானி என்டர்பிரைசஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இவங்க எல்லாருமே கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. டாப் கெய்னர்னா எட்டர்னல், ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அண்ட் இண்டிகோ, ட்ரெண்ட், மாருதி. லாசர் யாருன்னு பார்த்தோம்னா ஓஎன்ஜிசி 1% டவுன். அதுக்கு அடுத்ததா சிப்லா 0.84% டவுன். என்டிபிசி, பஜாஜ் ஆட்டோ, அப்போலோ ஹாஸ்பிட்டல், கோல் இந்தியா, சன் ஃபார்மா இவங்க எல்லாமே டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ பேங்க் நிஃப்டிக்கு போய் டாப் லாஸர் யாருன்னு பார்த்தா ஃபெடரல் பேங்க் மட்டும்தான் 0.22% டவுன். ஸோ கெய்னர்ஸ் பார்த்தோம்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 3.24% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் 3.06%, ஏயு பேங்க் 2.19%, எஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், பிஎன்பி, யூனியன் பேங்க், கனரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கொட்டக் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இவங்க எல்லாருமே கெய்னர்ஸ்ல இருக்காங்க. சரி, இப்போ செக்டார் வைஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். இண்டிசஸ் போகிறோம். சேம் மார்க்கெட் டேட்டால இண்டிசஸ் போய் டெரிவேட்டிவ்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸ் அதாவது நிஃப்டி 100, 200, 500 இதெல்லாம் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்தியா விக்ஸ் 4.82% கம்மியாக இருக்கு. ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லாமே இன்னைக்கு க்ரீனில் தான். மைக்ரோ கேப் 2.31% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே இன்னைக்கு க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எக்ஸப்ட் இந்தியா விக்ஸ். ஸோ இப்போ செக்டர் வைஸ் பார்த்தலாம். நிஃப்டி ஆட்டோ 2.92% இன்க்ரீஸ் ஆகி க்ரீனில் ட்ரேட் ஆகுது. எஃப்எம்சிஜி 0.80%, நிஃப்டி ஐடி 1.80% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஃபார்மா தான் இன்னைக்கு மாடரேட்டாக டவுனில் இருக்குது 0.25%. நிஃப்டி மீடியா, நிஃப்டி மெட்டல் 2.71% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரைவேட் பேங்க், பிஎஸ்யூ பேங்க் எல்லாமே இன்னைக்கு க்ரீன். நிஃப்டி ரியாலிட்டி 3.88% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு. ஹெல்த் கேர் டவுன். ஆயில் அண்ட் கேஸ் 1.89% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கன்சியூமர் டூரபிள்ஸ் 2.51%. நிஃப்டி மிட் ஸ்மால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 2.30%. ஸோ சிமெண்ட் 2.67% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் தான் இன்னைக்கு டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நிஃப்டி ரியாலிட்டி தான் டாப் கெய்னர் 3.88% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்ததா நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எக்ஸ் பேங்க் 3.26%. ஸோ இப்போ பிஎஸ்சியில் சென்செக்ஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 1.54% இன்க்ரீஸ் ஆகி க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பார்த்தலாம் 80.88. யூஎஸ் டாலரில் பார்த்துட்டு இருக்கோம். பெர் பேரலுக்கு 80.88, கிட்டத்தட்ட 4.71% டவுன் ஆயிருக்கு. கோல்டு ரேட் அண்ட் சில்வர் ரேட் பார்த்தலாம். சில்வர் ரேட் பெர் கிராமுக்கு 265 போயிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் தான் கம்பேர் பண்ணும்போது 5 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கோல்டு ரேட் இன்னைக்கு எவ்வளோ போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 24 கேரட் கோல்டு பெர் கிராமுக்கு 15,153 போயிட்டு இருக்கு பெர் கிராமுக்கு. 22 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 13,890. 18 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 11,365 போயிட்டு இருக்கு. ஸோ எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது எல்லாமே கோல்டு அண்ட் சில்வர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பி 94.63, 94.53 போயிட்டு இருக்கு. 95.70 அந்த ரேஞ்சில் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ கம்மி ஆயிருக்கு. நம்ம ருப்பி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருக்கு. ட்ரேடிங் வியூவில் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 57,684 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு டவுன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 57,446 வரைக்கும் போயிருக்கு.
ஸோ இப்போ 57,402 57,421 460 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மேக்ஸிமமாக இன்னைக்கு 57,801.55 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பார்த்தலாம். மார்னிங் ஓப்பன் ஆனப்போ அரௌண்ட் 23,983 ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இப்போ டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 23,965. ஸோ மேக்ஸிமமாக இன்னைக்கு எவ்வளோ லோ வந்திருக்குன்னா 23,925. மேக்ஸிமமாக எவ்வளோ போயிருக்குன்னா இன்னைக்கு 24,020.55 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட்டில் நடந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் பார்த்துடலாம். நம்ம மார்னிங்கே பார்த்துருந்தோம் வேதாந்தா கம்பெனி 4 ஷேர்ஸ் இன்னைக்கு லிஸ்ட் ஆக போது, டோட்டலாக 5 ஷேர்ஸ் வேதாந்தா லிமிடெடோட சேர்ந்துன்னு. ஸோ இப்போ வேதாந்தா அலுமினியம் என்ன ப்ரைஸில் லிஸ்ட் ஆயிருக்குன்னா 527 per ஷேர்னு லிஸ்ட் ஆயிருக்கு. வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ் 38 per ஷேர்னு லிஸ்ட் ஆயிருக்கு. வேதாந்தா பவர் 41.80 லிஸ்ட் ஆயிருக்கு. வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல் 22 per ஷேர்னு லிஸ்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு எல்லாம் ட்ரேடிங்க்கு வந்துருச்சு. ஸோ இப்போ எப்படி ஆயில் ப்ரைஸஸ் ஃபெல் ஆயிருக்கு நம்மளே பார்த்துருந்தோம். ஏன்னா யூஎஸ் அண்ட் ஈரான் பீஸ் ஹோப்ஸ்னால தான். ஸோ இதனால இன்னைக்கு ஆயில் ரிலேட்டட் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், பெயிண்ட் ஸ்டாக்ஸ், ஏர்லைன் ஸ்டாக்ஸ், டயர் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்பெனிஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா ரா மெட்டீரியல்ஸ் சீப்பராக கிடைக்கும். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பிளாக்கெட் ஆயிருந்தது, இப்போ ஓப்பன் ஆகிடும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸான HPCL, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் 4.90% இன்க்ரீஸ் ஆகி 408 per ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததா BPCL, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் 2.65% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் 3.41% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததா ஸ்பைஸ் ஜெட் பார்க்கலாம். 4.94% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏர்லைன் ஸ்டாக்ஸ் இண்டிகோ, இன்டர்குளோப் ஏவியேஷன் 4.25% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததா டயர் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். அப்போலோ டயர்ஸ் 4.51% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. MRF பார்க்கலாம். 3.62% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1,30,000 per ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பெயிண்ட் ஸ்டாக் பார்க்கலாம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் 0.78% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பர்ஜர் பெயிண்ட்ஸ் 2.14% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கன்சாய் நேரோலாக் பெயிண்ட்ஸ் 0.95% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்தியன் ஹோட்டல்ஸ் 162 ரூம் ஹோட்டல் ஓபன் பண்ணியிருக்காங்க அயோத்தியம்ன்ற பேர்ல. ஸோ அயோத்தியால தான் இது இருக்கு. ஏன்னா இவங்க ராம் மந்திர் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் நிறைய டூரிஸ்ட் வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஹை டிமாண்ட் இருக்கு அங்க ஹோட்டல்ஸ், அங்க அகாமடேஷனுக்குன்னு சொல்லிட்டு இந்த நியூ ஹோட்டலை அங்க ஓபன் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஹோட்டல்ஸ். ஸோ இதுக்கு இந்தியன் ஹோட்டல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 2.71% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 698 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட PE 57.6, இண்டஸ்ட்ரியல் PE 28.2. பொதுவா PEன்றது இண்டஸ்ட்ரியல் PEயோட கம்மியா இருந்ததுன்னா இட்ஸ் அ குட் ஒன். டெப்ட் டு ஈக்விட்டி 0.22, 2,837 crore வச்சிருக்காங்க. புக் வேல்யூ 91.7, இப்போ 698 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 week high 812, 52 week low 565. ப்ரமோட்டர் கிட்ட 38.1% ஹோல்டிங் இருக்கு. பிளெட்ஜிங் எதுவும் இல்லை. ஸோ ஒரு பிளெட்ஜிங் எதுவும் கம்பெனியில் இல்லைன்னா இட்ஸ் குட் ஒன். பட் ப்ரமோட்டர் ஹோல்டிங்கிறது 50% அண்ட் மோர் தென் 50% இருந்தால் அது நல்லது. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 14.6, 6 மாசத்துல 4.73% நெகட்டிவ்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு வருஷத்துல 7.58% நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 7.63, கரண்ட் ரேஷியோ 1.38, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்கு 1,444 crore. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் அதுக்கும் மொதல் இயர் கம்பேர் பண்றப்ப ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கு.
நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லேட்டஸ்ட் குவார்ட்டருக்கும் அதுக்கும் ப்ரீவியஸ் குவார்ட்டர் கம்பேர் பண்ணப்ப கடைசி குவார்ட்டர்ல கம்மியாயிருக்கு. L&T ஷேர் ஸோ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு 3.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒன் ஆஃப் த டாப் கெய்னர்ல இருக்குன்னு பார்த்தோம். அரௌண்ட் இன்னைக்கு 4195 பர் ஷேர் வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஏன் இது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே இந்த வார் நடந்துட்டு இருக்கும் போதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் L&T ஷேர் ப்ரைஸ் கம்மியாயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஆர்டர் புக் மெயினாக வெஸ்ட் ஏஷியா கிட்ட இருந்து தான் வருது. கிட்டத்தட்ட 37% அங்கேருந்து தான் வருது. ஸோ நியர்லி half ஆஃப் த L&T டோட்டல் ஆர்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் தான். 37% வெஸ்ட் ஏஷியாலேருந்து மட்டுமே வருது. ஸோ இந்த வார் ஆரம்பிச்சதுலேருந்து L&T தொடர்ந்து டிக்ளைன் ஆகிட்டே இருந்தது. எப்பயாவது பீஸ் ஸ்டாக் வரும்போது திரும்ப ஒரு ரைப் ஆச்சு. இப்போ 2 நாளாக தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ரெடியூஸ் ஆகி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் ரீஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்களோட ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன், மெட்டீரியல் ஷிப்மெண்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக நடக்கும்னு சொல்லிட்டு தான் L&T ஷேர்ஸ் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். L&T Lawson and Jibro 3.23% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 4181 per ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அரவிந்தோ ஃபார்மா இன்னைக்கு ஷேர் பிரைஸ் 1% வரைக்கும் ஃபெல் ஆயிருக்கு. ஏன்னா US FDA யுகியா யூனிட் 3 ஃபெசிலிட்டிக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தெலுங்கானால தான் இருக்கு. அரௌண்ட் 11 அப்சர்வேஷன் அண்ட் இஷ்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதோட விளைவா OAI ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அஃபிஷியல் ஆக்ஷன் இண்டிகேட்டர்ன்ற ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, அந்த இன்ஸ்பெக்ஷன் நடந்த அந்த இதுல மட்டும் சம் சிக்னிஃபிகண்ட் வயலேஷன்ஸ் நடந்திருக்கு. அதாவது US FDAவோட ரூல்ஸ்ல சம் வயலேஷன்ஸ் நடந்திருக்கு. அதை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுக்கறது தான் இந்த OAI ஸ்டேட்டஸ். ஸோ இதனால பிஸ்னஸ்க்கு ஏதாவது இம்பாக்டான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி அப்ரூவல் கொடுத்த மெடிசின் வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணலாம், செல் பண்ணலாம். இப்போ எதுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த நியூ ட்ரக்ஸ்க்கு கொடுத்துருக்காங்களோ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் US FDA அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் செல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அரபிந்தோ ஃபார்மா எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். $1.63 டவுன்ல இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரண்ட் பிரைஸ் 1448 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் என்டர் ஆயிருக்காங்க வேர்ல்டு டாப் 20 கம்பெனிஸ்ல பேட்டன்ட் ஃபைலிங்ஸ்ல. ஸோ இந்த பேட்டன்ட் ஃபைலிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஜியோ எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரதா அர்த்தம். ஸோ அப்படி இருந்தால் தான் இந்த பேட்டன்ட் ஃபைலிங்ஸ் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலி ஜியோ எதுக்கெல்லாம் பேட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், 5G அண்ட் டெலிகாம் டெக்னாலஜி, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் கிளவுட் சர்வீசஸ், ஸ்மார்ட் டு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அண்ட் என்டர்பிரைசஸ் சொல்யூஷன். ஸோ இது எல்லாத்துக்குமே அவங்க பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா இந்த பேட்டன்ட்ன்றது பண்ணது மூலமா வேர்ல்டு டாப் 20 கம்பெனிஸ்ல ஜியோ பிளாட்ஃபார்ம் என்டர் ஆயிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் இதுதான். இதுக்கு எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எல்லாமே பார்த்துட்டோம். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.